ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுட சுட கடைகளில் கிடைக்கிற மாதிரியே வாழைக்காய் பஜ்ஜி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் கடல மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கடல மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குவாலிட்டியில் பண்ணுறதுனால நான் 1 கப் கடல மாவு சேர்த்துருக்கேன். அது கூடயே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அது சேர்க்கறனால கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்து வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் தண்ணி நிறைய கொஞ்சம் நல்லா லிக்விடாக கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக கலக்காதீங்க. கலந்துட்டு சீவி வச்சுருக்க வாழைக்காயை ஒன்றா அதில் ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு பொரிங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருகிரும். சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியான வாழைக்காய் பஜ்ஜி கிடைக்கும். எண்ணெய் வடியவும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்துட்டிங்கன்னா சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இது நல்லா கிறிஸ்பியாகவும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.